இத்தனை நேரம் ஒன்றுக்கு போனியா சொல்லியிருக்கனா இல்லையா? இன்னும் எங்கள் சாந்தியெல்லாம் இன்னும் இது பண்ணுறது மாதிரிலாம் கேட்டிருக்கேன். அவன் நெளிஞ்சிக்கிட்டு நிற்பா. அப்போ அதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறேன் இல்லையா? அங்கே தான் இருக்கிறேன். நீங்கள் வேணா அதுவும் சொல்லியிருக்கேன், நீங்கள் வேணா இது எருவு மாடு மாதிரி உறங்கலாம், நான் வந்து சுற்றி பார்க்குறது எனக்கு தெரியும், நீ என்ன மாதிரி எப்படி உறங்கிட்டு இருக்கேன்னு கூட எனக்கு தெரியும். பல முறை சொல்லியிருக்கேன், வாரம் ஒரு முறை நான் சுற்றி பார்த்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். புரியா? கவனம் ஒரு குழந்தைய கையில் எடுத்து அவங்கள வந்து ஒரு மேன்மையை கொண்டு வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா வாரம் ஒரு முறைனாலும் இல்லத்துக்கு நான் வந்து வருவேன்ப்பா, அதெல்லாம் தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படிங்கும்போது அப்படிலாம் இருக்கிறவங்க எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி இது இப்போ குழந்தை பழைய இருக்குன்னா அந்த குழந்தைய வந்து சரியில்லைன்னா அந்த குழந்தை மேலே கவனம் வைக்கும்போது எப்படி தெரிஞ்சுக்கிறாமல் இருக்க முடியும்? நான் அதுக்கு தான் போன மாதமாக என்ன சொன்னேன்னு நினைக்கிறேன், நீங்கள் யாருமே வராதிங்க, தயவு செய்து எல்லாம் வீட்டில் இருங்க, உங்கள் குழந்தைகளை பூரா இங்கே அனுப்பிச்சிங்க. நீ உங்களை விட உங்கள் குழந்தைகளுக்கு நான் நல்லா சமைச்சு நல்லா சாப்பாடு கொடுத்து பார்த்துக்குவேன். அந்த குழந்தைகளை நான் சீர்திருத்தம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. உங்கள்கிட்ட இவ்வளோ உட்காந்துக்கிட்டு வருஷக்கணக்கில் மல்லு கட்டணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு மாதம் குழந்தைகளை என் கூட இருந்தால் போதும், அப்புறம் உங்களை மேய்ப்பாங்க அவங்க. புரியுதா? ஏன்னா அது சொன்னதை புரிஞ்சுக்கணும், டக்குன்னு அந்த வேலையை செய்யும். புரிஞ்சுதா? அப்படியே அந்த குழந்தை வந்து ஒரு இது சேட்டை பண்ணுதுன்னா அந்த குழந்தைய எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்போ உதாரணமாக சொல்கிறேன், பாக்கியால் நான் எவ்வளோ நேரம் எத்தனை நேரம் அடிக்கிறேன், மிரட்டுறேன், அடித்த அடுத்த செகண்ட் இங்கே வார இல்லை பக்கத்துக்கு தாத்தா அடிப்பாருன்னு பயப்படாத செய்யுது. சோபா கூட இப்போ வந்திருக்கல கூட சொல்லிச்சு, நான் பல தடவை அடி வாங்குறேன்னா எனக்கு தினம் அடிங்க சாமின்னு சொல்லுவேன் அப்படின்னா. அடித்தா தான் எனக்கு ஒரு வாரத்துக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாள். புரியுதா? நான் அந்த மாதிரி வளர்க்குறேன் பிள்ளைகளை. புரிஞ்சுதா? இந்த இவளெல்லாம் ஒரு நாள் விட்டு பட்டையை கிளப்பியிருக்கேன் பெரம்பால. அவள் அதுக்காக நீ சாமித்தத்தை அடிச்சுட்டு வராமையாக இருந்தா எதுக்கு அடித்தேங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். இந்த இதுக்காக தானே தாத்தா நம்மளை அடித்தாங்க, அதில் மாறிட்டால. அப்போ குழந்தைக்கு தானே எனக்கு ஈஸியாக இருக்குது, ஒரு நாள் வேலையோட முடிஞ்சிருது இல்லை. உங்களை நான் அடிக்கவும் முடியாது, திட்டுறதும் கூட அளவாக தான் திட்டணும். நீங்கள் சாமி மாதிரி நான் திட்டிட முடியுமா? என்னால் இவர் இப்படி பேசுகிறாருண்டிய, ஏன்னா அவர்கிட்ட யாரும் கேட்க முடியாது. ஏன் இப்படி கேட்குறீங்கன்னா அவர் அதுக்கும் வேற மாதிரி கேட்பாரு. எப்படி? ஆமாம், என்ன அந்த மாதிரி கேட்பாரு. அவர்களுக்கு திருப்பி இன்னும் பேச முடியுமா? நாங்கள் அப்படி பேசாததுனால உங்களுக்கு வந்து தெம்பாகி போகுது. அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த குணப்பாவங்களை ஒருத்தருக்கு வந்து சிறுமைப்படுத்துறத தவிர்த்துருங்க. இனிமேல் யாரும் இவங்க சின்னவங்க, இவங்களுக்கு ஒன்று அதெல்லாம் அதாவது சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். மனிதனாக பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். அதனால இவங்களுக்கு இருக்கிறது அவங்க இருக்காது, அவங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நமக்கு இருக்கிறது அவங்களுக்கு இருக்காது, அவங்களுக்கு இருக்கிறது நமக்கு இருக்காது. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம மனநிலையிலையும் குணப்பாவகத்திலையும் நடைமுறையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அப்படி ஒரே மாதிரி இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. குணப்பாவங்கள், உடல் தோற்றங்கள், செயல்பாடுகள் ஒரே இதாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, அவங்க 1000 மைலுக்கு அந்த பக்கம் இருப்பாங்க. ஆமாம், பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. என்ன அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நப்ப வச்சுக்க, நீ பெத்த புள்ள உன் குணப்புற இதில் இருக்கா? இல்லை சாமி. 10 மாதம் கிட்டத்தட்ட 9.25 மாதம் வச்சுக்கையேன், ஒவ்வொரு ரத்தத்தில் வளர்கிற குழந்தை. உணவே குழந்தைக்கு வந்து ரத்தத்தில் தான், உன்னுடைய ரத்தத்தில் இருந்தால் உணவு கொடுக்குற, அது உன் குணப்பாவத்தில் இருக்கா? அப்போ நம்ம பெத்த பிள்ளைய நம்ம குணப்பாவத்தில் இல்லைங்கிறப்போ நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் நம்ம குணப்பாவத்தில் இருப்பாங்கன்னு நம்ம எப்படி கணக்கு போட முடியும்?
அப்போ அதை நான் குறைஞ்சபட்சமாக அப்படியாவது யோசிக்கணும் இல்லையா? அதெல்லாம் யோசித்து நம்ம வந்து அதை சரியாக எடுத்துக்கிறோம். நம்ம வந்து பொதுவாக உங்களை பொறுத்தவரை நீங்கள் யாருக்கிட்டையும் எந்த குறையும் பார்க்கக்கூடாது. நீங்கள் எல்லாம் பக்தர்கள். குறை இருக்கா இல்லையான்னு பார்க்குறது யார் தெரியுமா? இந்த பரதேசி மாத்திரம்தான். இந்த குழந்தைகிட்ட என்ன குறை இருக்குது, இந்த குழந்தைகிட்ட என்ன நிறைவு இருக்குது, அந்த குழந்தைகிட்ட என்ன குறை இருக்குது, மன ரீதியாக குறையா, உடல் ரீதியாக குறையா, இல்லை குணபாவத்தில் குறையா, இப்படி பிரித்து பார்க்கக்கூடியது யாருன்னா இவனுக்கு ஒருத்தனுக்கு தான். உங்களுக்கு இதெல்லாம் உங்களால் பார்க்க முடியுமா? குறை வேணா சொல்லிட்டு போயிடலாம். புரியுதா நான் சொல்கிறது? அதை கூட அந்த குறை சொல்கிறத கூட நீ முழுசாக இவங்கள்ட்ட இந்த குறை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டா சொல்லுவ? தெரியாம தான் சொல்லுவேன். நீ சொல்றதுக்கும் அவங்கள்கிட்ட அது சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். புரியுதா? அதனால என்ன சொல்றேன்னா, அவரவர் பிரச்சனைக்கு அவரவர் வருவோம். வந்த இடத்துல நம்ம வந்து ஒரே சர்க்குரு குடும்பமாக இருக்க கற்றுக்கோங்கன்னு சொல்கிறோம். நீ உங்கள் குடும்பமாக கூட இருக்க வேண்டாம், இங்கே சர்க்குரு குடும்பமாக இருங்க. அப்படி இருக்க கற்றுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும். புரிஞ்சதா நான் சொல்கிறது? அதை விட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு உங்கள் போகத்தில் உங்களுக்கு இப்போ உங்கள் தெரு பக்கத்தில் பக்கத்து தெருக்காரங்க, அடுத்த தெருக்காரங்க, பக்கத்து ஊருக்காரங்க இப்படி இருக்கலாம். அது அங்கே. ஆனால் என்னைய பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்லணும், இங்கே வந்து நீ ஒரு செயலாக்கத்துக்கு வந்து ஒரு நடைமுறைக்கு வந்துட்டீங்கன்னா